அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் பண்ணாக்க ஒரு சில விஷயங்கள் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக என்னென்ன பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் அப்படின்றத பற்றி பண்ணாக்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கான பேப்பர் கட்டும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் தான் பண்ணாக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நேற்று, அதாவது பண்ணாக்கா ஜூன் மாதம் 11ஆம் தேதி கோயம்புத்தூர் போயிருந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அப்போ கோயம்புத்தூரில் பண்ணாக்கா என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, ஆசிரியர் காலி பணியிடங்கள், அதாவது பண்ணாக்கா பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களாக இருக்கட்டும், இல்லை பண்ணாக்கா முதுகலை ஆசிரியர் பணியிடங்களாக இருக்கட்டும், இல்லை பண்ணாக்கா பிஇடி டீச்சர்ஸ் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் பண்ணாக்கா விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த டைமில் அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள், உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் பற்றி நிரப்புவதற்கு டிஆர்பிக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பண்ணாக்கா கிளியராக சொன்னார். அப்போ உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான அந்த போட்டித் தேர்வு எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன். அடுத்து இன்றைக்கி ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஜூன் மாதம் 12ஆம் தேதி இன்றைக்கி பண்ணாக்கா சென்னையில் பேட்டி கொடுக்குறாரு. யார்? அதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சென்னையில் பேட்டி கொடுக்குறாரு. அப்போவும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுந்த நேரத்தில் தகுந்த போட்டித் தேர்வு மூலம் அனைத்து ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். ஒவ்வொன்றா அந்த காலி பணியிடங்கள்லாம் பண்ணாங்க உள்ளே எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது டிஆர்பி போர்டுக்கு அவர் எப்படி பண்ணாக்கா போட்டித் தேர்வு, அதை உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வு நிரப்புறதுக்கு பண்ணாக்கா அந்த தேர்வுக்கு பண்ணாக்கா கடிதம் கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி நமக்கு பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகள், அதாவது பிஆர்டி பிடி அசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களாக இருக்கட்டும், ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பண்ணாக்கா அடுத்தடுத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம பண்ணாக்கா சும்மாலாம் வீடியோ போகிறது கிடையாது. ஏதாவது கன்ஃபார்ம் நியூஸ் வந்தால் மட்டும் தான் நம்ம வீடியோ போடுவோம். அதோடைய நோக்கம் பண்ணாக்கா உங்களை பண்ணாக்கா உங்களுக்கு ஃபேக் நியூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம். செகண்ட் பண்ணாக்கா நம்ம கரெக்டான நியூஸை கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்துக்கு படிச்சிருக்கீங்க, நீங்கள் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்துக்கு அந்த தேர்வுக்கு பண்ணாக்கா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னாக்கா உடனே படிக்க ஆரம்பிங்க. எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஒன்று. செகண்டு, பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பண்ணாக்கா பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாம் பண்ணாக்கா அடுத்தடுத்து வரும். எப்போ வரும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த ஜூன் மாதம் பண்ணாக்கா தமிழ்நாட்டு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அறிவிப்பாக வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.